இந்த ஃபேமிலியோட சீக்ரெட் வெளியே வராமல் இருந்திருந்தா இப்படி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நடந்ததே வெளியே வந்திருக்காது. 2012 24 வயசான ஷீனா போரா அப்படிங்கிற பொண்ணு சடனாக காணாமல் போகிறாங்க. எல்லாரும் அவங்க ஃபாரின் போயிட்டாங்க நம்புறாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறமா 2025 நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அது என்னன்னா, மீடியா எக்ஸிக்யூட்டிவ் இந்திராணியோட சிஸ்டர்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்த ஷீனா உண்மையாவே இந்திராணியோட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படி 2012 ஷீனா போரா கொலை செய்யப்பட்டு அவங்க பாடி ஒரு ரிமோட் ஏரியால டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அலிகேஷன் வந்துச்சு. அப்புறமா இந்த கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல இந்திராணியையும் அவங்க ஹஸ்பண்ட் பீட்டரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஃபேமிலி சீக்ரெட்ஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப், அப்புறமா பண தகராறுன்னு பல ஷாக்கிங்கான ட்விஸ்ட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அது என்னன்னா, இந்திராணி சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆனதால பிறந்த குழந்தை தான் ஷீனானும், உடனே இந்திராணி ஷீனாவை அவங்க ரிலேட்டிவ் கிட்ட வழக்க விட்டதாகவும், 24 வயசான ஷீனா இந்திராணியோட புது ஹஸ்பண்ட் பீட்டரோட ஃபர்ஸ்ட் மேரிட்டல் ஒய்ஃப்க்கு பிறந்த ராகுல் அப்படிங்கிற பையனை லவ் பண்ணதால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு பொய்ய மறைக்க ஸ்டார்ட் ஆன கதை கடைசியில இந்தியாவோட ஒரு பெரிய மர்டர் மிஸ்ட்ரியில ஒன்னா மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த கேஸ்ல பல क्वेश्चंसக்கு ஆன்சர் இல்லாம தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு பெர்ஃபெக்ட் கிரைமா இல்ல உண்மைகள் இன்னும் வெளியே வராம இருக்கா?